நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா F&Aல கேஷ் ரெமிட்டன்ஸ் பை HO டு SO. இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் என்ன பார்த்தோம், ஒரு சப் ஆஃபீஸ்லேருந்து எப்படி கேஷ் ரெக்வஸ்ட் ட்ரெஷரர் ரைஸ் பண்ணுறாரு, அந்த கேஷ் ரெக்வஸ்ட்டை எப்படி SPM அப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ அப்ரூவ் பண்ண ரெக்வஸ்ட் வந்து இட் வில் கம் டு த போஸ்ட் மாஸ்டர்ஸ் லாகின் ஃபார் அப்ரூவல். ஸோ போஸ்ட் மாஸ்டரோட இன்பாக்ஸில் வந்து அது பெண்டிங்காக இருக்கும். ஸோ போஸ்ட் மாஸ்டர் அதை T code ZFF V50 மூலமாக ஆக்சஸ் பண்ணி அதை HO போஸ்ட் மாஸ்டர் வில் அப்ரூவ். இந்த போஸ்ட் மாஸ்டர் அப்படிங்கிறது இட்ஸ் அ HO போஸ்ட் மாஸ்டர். ஓகே, ஸோ HO போஸ்ட் மாஸ்டர் உள்ளே லாகின் பண்ணி வந்து அதை அப்ரூவ் பண்ணுவார். அப்ரூவ் பண்ணதுக்கு பிறகு தான் தட் வில் கம் டு த லாகின் ஆஃப் HO ட்ரெஷரர். ஸோ HO ட்ரெஷரர் அதை ZFF V50 வந்துட்டு அந்த கேஷை ரெமிட் பண்ணுவார். ரெமிட் பண்ணி முடிச்சுட்டு கேஷ் டினாமினேஷன் ஸ்லிப்பை அதே ட்ரெஷரர் ZFI_cash DENO அப்படிங்கிற இந்த T கோடை யூஸ் பண்ணி he will generate cash denomination slip. ஸோ இந்த நீங்கள் HO ட்ரெஷராக இருக்கீங்க அல்லது HO ட்ரெஷராக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா HOவில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம HO போஸ்ட் மாஸ்டராக லாகின் பண்ணிக்கிறோம். ஸோ HO போஸ்ட் மாஸ்டர் லாகின். ஸோ இப்போ ஆண்டகலூர் SOலிருந்து கேஷ் ரெக்வஸ்ட் சூரமங்கலம் HOக்கு வந்திருக்கிறதா அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த கேஷ் ரெக்வஸ்ட்டை ஆண்டகலூர் போஸ்ட் மாஸ்டர் எப்படி அப்ரூவ் பண்ணுறாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, மெனு ZFF V50 ப்ரெஸ் என்டர். அதில் யூ ஆர் கோயிங் டு அப்ரூவ். ஸோ அதனால் அப்ரூவர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் ஓகே. ஓகே, எந்த நீங்கள் அப்ரூவ் பண்ண போகிறீங்க? ஐ எம் கோயிங் டு அப்ரூவ் அ கேஷ் ரெக்வஸ்ட். அதனால் கேஷ் ரெக்வஸ்ட்டில் அந்த ரேடியோ பட்டன் வச்சுட்டு கிளிக் சப்மிட். அதில் நீங்கள் எந்த ரேங்க்கில் இருக்கீங்கன்னு கேட்குது. இது HO போஸ்ட் மாஸ்டர். HO போஸ்ட் மாஸ்டர் இஸ் கேஷ் ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டர். ஓகே, இந்த கேஷ் ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டர் இப்போ HOங்கிறது HO மட்டும் கிடையாது. சப்போஸ் நீங்கள் கேஷ் ஆஃபீஸாக இருக்கீங்க, அதர் சப் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் வந்தது அப்படின்னா நீங்கள் கேஷ் ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டருங்க சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த கேஸில் HO அப்படிங்கிறது ஒரு கேஷ் ஆஃபீஸ். அதனால் ஐ எம் செலக்டிங் கேஷ் ஆஃபீஸ் போஸ்ட் மாஸ்டர். கிளிக் என்டர். சரி, அங்கேருந்து ஒரு 5600 rupees கேஷ் ரெக்வஸ்ட் ஃப்ரம் ஆண்டகலூர் SO இஸ் ரிசீவ்ட். ஸோ இதை டிக் பண்ணிவிட்டு ஸோ போஸ்ட் மாஸ்டர் இதை அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே அப்ரூவ் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். கிளிக் அப்ரூவ். போஸ்ட் மாஸ்டர் கேன் ஈவன் சேஞ்ச் த அமௌண்ட். ஓகே, இதில் வந்து கேஷ் இல்லை, ஒரு 5000 rupees தான் அனுப்ப போகிறேன் அப்படின்னா he can very well edit the amount and change the amount. HO போஸ்ட் மாஸ்டருக்கு மட்டும் அந்த பவர் இருக்குது. ஓகே, ஸோ 5600க்கு அப்ரூவல் தரோம். என்டர் த ரிமார்க். நீங்கள் என்ன வேணாலும் ரிமார்க் அடிக்கலாம். அதாவது ஃபார் SB பேமெண்ட். ஸோ என்ன வேணாலும் ரிமார்க் கொடுங்க. ரிமார்க் மட்டும் கொடுத்துட்டு 5600 rupees கீழே வாங்க. கீழே வந்து ப்ரெஸ் என்டர். ஒன் ரெக்வஸ்ட் இஸ் செலக்டட், ஒன் ரெக்வஸ்ட் இஸ் அப்ரூவ்ட். ப்ரொசீட். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இப்போ HO போஸ்ட் மாஸ்டர் இந்த கேஷ் ரெக்வஸ்ட்டை அப்ரூவ் பண்ணிட்டார். இதோட HO போஸ்ட் மாஸ்டரோட ஒர்க் ஓவர். ஸோ அதனால் ஐ எம் லாகிங் அவுட் ஆஃப் த சாஃப்ட்வேர். அடுத்த பார்ட் என்ன? அடுத்த பார்ட் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பார்ட்டை முடிச்சிட்டோம். HO போஸ்ட் மாஸ்டர் அப்ரூவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் என்ன? ஸ்டெப் 2 is remittance of cash by HO treasurer. ஸோ அதனால் HO treasurer லாகின் பண்ணிக்கிறேன். கிளிக் ECT. இங்கே ட்ரைனிங்கில் ECT, ரியல் டைமில் ECP. ஓகே, அதே மெனு ZFF V50 ப்ரெஸ் என்டர். எகெயின் ட்ரெஷரர் இஸ் ஆல்சோ எ அப்ரூவர். ஸோ அப்ரூவர்னு செலக்ட் பண்ணி என்டர் கொடுங்க. கேஷ் ரெக்வஸ்ட் எஸ், சப்மிட். இதில் எந்த ரேங்க்கில் நீங்கள் லாகின் ஆகிருக்கீங்கன்னு கேட்குது. ஐ எம் த கேஷ் ஆஃபீஸ் ட்ரெஷரர் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரெஷரர் வந்து பணம் கட்ட போகிறாரு, அதனால் ஹீ இஸ் சூஸிங் ஆஸ் கேஷ் ஆஃபீஸ் ட்ரெஷரர். ப்ரெஸ் என்டர். ஓகே, சி போஸ்ட் மாஸ்டர் அப்ரூவ் பண்ண ரெக்வஸ்ட் ட்ரெஷரருக்கு வந்திருக்கு. ட்ரெஷரர் கான்ட் எடிட் திஸ் அமௌண்ட்டை அவர் சேஞ்ச் பண்ண முடியாது. போஸ்ட் மாஸ்டர் என்ன அப்ரூவ் பண்ணாரோ அதை தான் பண்ண முடியும். சப்போஸ் ட்ரெஷரர்கிட்ட இந்த பணம் இல்லை, ஏதாவது காரணத்தால் ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா ட்ரெஷரர் கேன் வெரி வெல் ரிஜெக்ட் ஆர் அப்ரூவ்.
ஆனால் ட்ரெஷரால் அமௌண்ட்டை எடிட் பண்ண முடியாது. இங்கே he is going to approve. ஸோ ரிமார்க் கொடுக்குறோம், கொடுத்துட்டு ட்ரெஷரர் கிளிக் என்டர், அவ்வளோதான். ஸோ கேஷ் ரெமிட்டன்ஸ் இஸ் டன். ஸோ ட்ரெஷரர் வந்து இப்போ கேஷ் ரெமிட் பண்ணலாம். கேஷ் ரெமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேஷ் டினாமினேஷன் பார்க்கணும். கேஷ் டினாமினேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் நம்பர் தெரியணும். டாக்குமெண்ட் நம்பர் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை கேஷ் ரெமிட்டன்ஸ் பண்ண முடியும். ஸோ டாக்குமெண்ட் நம்பர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்ப்போம். /n டாக்குமெண்ட் நம்பர் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, நீங்கள் உங்கள் டிசிபி பாருங்கள், டிசிபியில் டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும், அதை எடுத்துக்கலாம். டிசிபி எப்படி பார்க்குறது நம்ம ஏர்லியர் டாப்பிக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிசிபி பார்க்குறதுக்கான மெனு ZFBL3N, கிளிக் என்டர். டிஓபி கேஷ், நீங்கள் எந்த ஆஃபீஸோ அந்த ஆஃபீஸோட ப்ராஃபிட் சென்டர் 2922710000. ஸோ இப்போ சூரமங்கலம் ஹெச்ஓவோட டிசிபி பார்ப்போம். டிசிபி பார்த்தோம்னா இந்த 5600 கேஷ் ரெமிட் பண்ணியிருப்போம், அதோட டாக்குமெண்ட் நம்பரை கண்டுபிடிப்போம். கிளிக் எக்ஸிக்யூட். இது எதுக்காக அப்படின்னா, இந்த டாக்குமெண்ட் நம்பரை பார்த்து தான் நம்ம கேஷ் டினாமினேஷன் ஸ்லிப் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம டிசிபி பார்க்குறோம். டிசிபியில் கேஷ் இந்த இப்போ நீங்கள் போட்ட டாக்குமெண்ட் போஸ்ட் ஆகிருக்கும், அதோட டாக்குமெண்ட் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். கீழே ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, ப்ளீஸ் வெயிட் ஃபார் சம் டைம். சி, இந்த டாக்குமெண்ட் வந்து கேஷ் இன் டிரான்சிட் ஆண்டகுளூர் SO 5600 பேமெண்ட். ஓகே, இதோட டாக்குமெண்ட் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. சி, இதுதான் டாக்குமெண்ட் நம்பர் 41402203. இந்த டாக்குமெண்ட் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. இந்த டாக்குமெண்ட் நம்பருக்கு தான் நம்ம கேஷ் டினாமினேஷன் ஸ்லிப் ரெடி பண்ண போகிறோம். கிளிக் /n. ஓகே, இந்த மூணாவது ஸ்டெப் பாருங்கள். ஸோ 2 ஸ்டெப் முடிஞ்சது, அப்ரூவ் பண்ணியாச்சு, அதை ஹெச்ஓ ட்ரெஷரர் கேஷ் ரெமிட் பண்ணியாச்சு, ஆல்ரெடி போஸ்டட். இப்போ நம்ம வெறும் கேஷ் டினாமினேஷன் ஸ்லிப் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். ZFI_cash dino மெனு. ஸோ இப்போ ட்ரெஷராக வந்து ZFI_cash dino அப்படின்னு கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு ப்ரெஸ் என்டர். ஓகே, இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் டாக்குமெண்ட் நம்பர். ஸோ இப்போ டாக்குமெண்ட் நம்பர் கொடுங்க. ஓகே, இந்த டாக்குமெண்ட்டோட ஃபினான்ஷியல் இயர் என்ன 2020. ஸோ ஏப்ரல் தாண்டிடுச்சுன்னா 2020. இப்போ நீங்கள் அனுப்புறது எவ்வளோ 5600 rupees. எக்ஸாக்டாக 5600 rupeesக்கு டினாமினேஷன் போட்டால் மட்டும்தான் கேஷ் டினாமினேஷன் ஸ்லிப் ரெடி ஆகும், ஜென்ரேட் ஆகும். தப்பான அமௌண்ட் போட்டிங்க அப்படின்னா ஜென்ரேட் ஆகாது. ஸோ இப்போ 2000 rupeesல ஒரு டூ நோட்ஸ், 500ல் ஒரு 3 notes, 100ல் 1 note. ஸோ 5600 ஆகிடுச்சா? இது தப்பாக போட்டோம்னா கண்டிப்பாக ஜென்ரேட் ஆகாது, எரர் தான் சொல்லும். ஸோ அதனால் கரெக்டான டினாமினேஷன் போடுங்க. கீழே ஸ்க்ரால் பண்ணி வாங்க, இங்கே பாருங்கள் என்டர் த பேக் வெயிட். ஸோ பேக் வெயிட் வந்து நீங்கள் இந்த இதில் மெஷர் பண்ணிக்கோங்க. சப்போஸ் 520 grams அப்படின்னா 520 அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டு யூனிட் வந்து இங்கே தனியாக இதில் ட்ராப் டவுனில் பாருங்கள், கிராமா கிலோகிராமான்னு கேட்கும். ஜி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் கூட போதும். ஸோ 520 grams, அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண வேணாம். நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணிக்கலாம், எதுவும் தேவையில்லை. கிளிக் எக்ஸிக்யூட். என்ன பண்ணீங்க, ZFI_cash dinoவில் வந்தோம், வந்துட்டு டினாமினேஷன் டைப், டாக்குமெண்ட் நம்பர் டைப் பண்ணோம், ஃபினான்ஷியல் இயர் டைப் பண்ணோம், டினாமினேஷன் டைப் பண்ணிவிட்டு வெயிட், பேக்கோட வெயிட் கொடுத்துருக்கோம், அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். கிளிக் அலோ கேட்குறதுலாம் அலோ கொடுத்துருங்க. ஸோ கேஷ் டினாமினேஷன் ஸ்லிப் இஸ் ஜென்ரேட்டட். ஓகே, இதை மேலே இங்கே பிரிண்ட் பட்டன் இருக்குது பாருங்கள், இதை பிரிண்ட் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட கேஷ் டினாமினேஷன் ஸ்லிப் இஸ் ரெடி. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், இது ட்ரெஷரர் வந்து சைன் பண்ணணும், சப் அக்கௌண்ட் கிளர்க் இதில் சைன் பண்ணுற மாதிரி இருக்குது. அது போக சப் ஆஃபீஸில் இந்த கேஷை ரிசீவ் பண்ணோன்னே இந்த அக்னாலஜ்மெண்ட் போர்ஷனில் டேட் ஸ்டாம்பும் சிக்னேச்சரும் போட்டு இதை வந்து திருப்பி அனுப்பணும், ஹெச்ஓக்கு திருப்பி அனுப்பணும். 2 காப்பி நீங்கள் அனுப்பணும், ஒரு காப்பி அவங்க ரிட்டைன் பண்ணிவிட்டு ஒரு காப்பியில் அவங்க சைன் பண்ணி டேட் ஸ்டாம்ப் அடித்து உங்களுக்கு அந்த டினாமினேஷன் ஸ்லிப்பை திருப்பி உங்களுக்கு அனுப்பணும். ஓகே, ஸோ இது வந்து ஹெச்ஓவில் என்ன செய்யணும் அப்படிங்கிற பார்ட்.